ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஏஃப்ஐஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து ரூட் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரூட் வேர்ட்ஸில் ஃபோபியாங்கிற வார்த்தையை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபோபியாங்கிற ரூட் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபியர் இல்லைன்னா டிஸ்லைக். ஸோ அவங்க ஃபோபியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு இங்கிலீஷ் வேர்டில் இருந்துச்சு அப்படின்னால என்ன குறிக்கும் அப்படின்னா அது பயத்தை பற்றி பேசக்கூடியது. ஏதாவது ஒன்றை பார்த்து மக்கள் பயப்படுவாங்க, இல்லைன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோபியாங்கிற ரூட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பாருங்க, சூபோபியா. சூஃபோபியா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, சூ அப்படின்னாலே நம்ம பலதாட்டி சொல்லியிருக்கோம், அனிமல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சூ அப்படின்னா அனிமல் மீனிங். இப்போ சூஃபோபியா அப்படின்னா என்னது? ஃபியர் ஆஃப் அனிமல், இல்லைன்னா டிஸ்லைக் அனிமல். அனிமலை பார்த்து பயப்படுவாங்க, இல்லைன்னா அனிமலை அவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது, பக்கத்துலேயே போக மாட்டாங்க. ஸோ அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க? சூஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஆண்ட்ரோஃபோபியா. ஆண்ட்ரோ ஆண்ட்ரோ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பாய் அல்லது மேல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆந்த்ரோ வேற, ஆந்த்ரோ ஆந்த்ரோப் அப்படின்னா ஹியூமன் பீயிங் அர்த்தம். ஓகேங்களா? இங்கே ஆந்த்ரோப் கொடுக்கல, ஆண்ட்ரோ. ஆண்ட்ரோ அப்படின்னா அல்ல, ஆண்ட்ரோ ஆண் அப்படிங்கிற மாதிரி வருதா, நீங்களும் அப்படி ஞாபகம். ஓகேங்களா? ஆண்ட்ரோ மீன்ஸ் பாய் இல்லைன்னா மேல். ஸோ அவங்களுக்கு ஆண்களை பிடிக்காது. ஓகேங்களா? இல்லைன்னா ஆண்களை பார்த்து பயப்படுவாங்க. who don't like boys or male. ஓகேங்களா? ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து பாருங்க, கைனோஃபோபியா. கைனோ கைனோ அப்படின்னா எப்படி ஆண்ட்ரோ அப்படின்னா ஆண்கள் சொன்னோமோ அதே மாதிரி கைனோ அப்படின்னா கேல் இல்லைன்னா உமன் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? ஸோ அப்போ கைனோஃபோபியா அப்படின்னா ஒன் ஹூ டோன்ட் லைக் கேர்ள்ஸ், அவங்களுக்கு பெண்களே பிடிக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கைனோங்கிற வார்த்தை கூட நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. கைனோகாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸில். கைனோகாலஜிஸ்ட்னா யாரு? இந்த பெண்களை ஸ்பெஷலாக பெண்களுடைய உடலமைப்பை பற்றி பார்க்குறவங்க, பிறப்பு குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணவங்க யாரை போய் பார்ப்பாங்க? கைனோகாலஜிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கைனோ அப்படிங்கிறதுனாலே இந்த வார்த்தை எதை தொடர்புடையது? பெண்களுடைய தொடர்புடையது. ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் காண்டி தான் சொன்னேன். அடுத்து பாருங்க, பீடோஃபோபியா. பீடோஃபோபியா, பீடோ அப்படின்னா சில்ட்ரன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பீடோ மீன்ஸ் சைல்டு. அப்போ பீடோஃபோபியா அப்படின்னா ஒன் ஹூ டோன்ட் லைக் சைல்டு, இல்லைனா ஒன் ஹூ டோ ஃபி ஒன் ஹூ ஃபியர் ஆஃப் சில்ட்ரன். ஓகேங்களா? குழந்தைகளை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது, இல்லைனா குழந்தைகளை பார்த்து பயப்படுவாங்க. நம்ம கைனோஃபோபியா அப்படின்னா பெண்களை அவங்களுக்கு பிடிக்காது. ஓகேங்களா? பெண்களை பார்த்து பயப்படுவாங்க. அடுத்து பாருங்க, டெமோஃபோபியா. டெமோ அப்படின்னாலே அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பீப்புள் அர்த்தம். டெமோக்ரேசி எக்ஸாம்பிள். டெமோக்ரேசின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது மக்களால் ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ டெமோ அப்படின்னாலே மக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒன் ஹூ ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். இப்போ டெமோஃபோபிக் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க மக்கள் அதிகமாக இருக்க இடத்துல இருக்க விரும்ப மாட்டாங்க, பயப்படுவாங்க, மக்கள்கிட்ட பேசுறதுக்கும் பயப்படுவாங்க. ஓகேங்களா? அதனால தான் இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க என்ன யாரு? மக்கள் கூட்டமாக இருக்க இடத்துல பேசவும் மாட்டாங்க, அவங்க பயப்படவும் செய்வாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு பிடிக்காது. ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். ஸோ ஆந்த்ரோஃபோபியா. ஆந்த்ரோப் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே ஆந்த்ரோப் அப்படின்னா என்ன சொன்னோம்? ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ ஆந்த்ரோஃபோபியா அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ், மனுஷங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ இவங்க டெமோஃபோபியாங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். மக்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது, மக்கள் கூட்டத்தில் இருக்க மாட்டாங்க. ஆந்த்ரோஃபோபியாங்கிறதுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஓகேங்களா? மக்கள் கூட்டத்தில் அவங்க இருக்க விரும்ப மாட்டாங்க, தனியாகவே இருக்க விரும்புவாங்க. ஓகேங்களா? அலூஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? லிவிங் அலோன், தனியாக வாழ்றதுக்கு தான் விரும்புவாங்க. ஒன் ஹூ டோன்ட் லைக் தி கம்பெனி ஆஃப் ஹியூமன் பீயிங். ஈவன் அவங்க எப்படின்னா தான் கூட யாரையும் வச்சுக்கிட மாட்டாங்க. ஓகேங்களா? தனியாகவே வாழ்வாங்க, அந்த மாதிரி மக்கள். ஸோ தியோஃபோபியா அப்படின்னா தியோ அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம். தியோ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? ரிலிஜியன் இல்லைன்னா காட்னு அர்த்தம். ஸோ தியோஃபோபியா அப்படின்னா அவங்களுக்கு ஃபியர் ஆஃப் ரிலிஜனை பார்த்தாலே பயமாக இருக்கும். எந்த மதத்தையுமே அவங்களுக்கு பிடிக்காது, எந்த கடவுளையுமே பிடிக்காது. என்ன காரணம்? இவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோம். ஏத்தியஸ்டாக தான் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க. ஸோ இவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு கடவுளை பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள தான் என்ன சொல்லுவாங்க? தியோஃபோபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த ரூட் வேர்டு கிரேசி. இந்த கிரேசிங்கிற ரூட் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கவர்மெண்ட் இல்லைன்னா சிஸ்டம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கிரேசிங்கிற வார்த்தை நீங்கள் எங்கேயா பார்த்துட்டு என்ன பண்ணலாம்? அது ரூலிங் ரூலிங் சிஸ்டம்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? கவர்மெண்ட். ஸோ டெமோக்ரேசி, டெமோ அப்படின்னா பீப்புள், டெமோக்ரேசி அப்படின்னா பீப்புள் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் நடத்துவாங்க. இப்போ நம்ம நாடு இந்தியா நாடுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் டெமோக்ரேசி.
இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், மக்கள் வந்து நம்மளுடைய பிரதிநிதியை எலெக்ஷன் மூலயமா தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்களுடைய லீடரை தேர்ந்தெடுத்து நமக்காண்டி பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஓகேங்களா. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், குடியரசுத் தலைவர் எல்லாருமே யார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க. ஓகேங்களா. அதனால தான் அதை வந்து என்ன சொல்கிறாங்க, டெமோக்ரஸி அப்படின்னா கவர்மெண்ட் ரூல் பை பீப்புள். ஓகேங்களா. அடுத்து ஆட்டோக்ரேசி. ஆட்டோ அப்படின்னாலே வந்து ஆட்டோங்கிற வார்த்தைக்குன்னா தன்னிச்சையாக செயல்படுறது. ஓகேங்களா. சப்போ ஒரு கிங் தான் யார் பண்ணுவாங்க, தன்னிச்சையாக செயல்படுவாங்க. ஸோ ஆட்டோக்ரேசிங்கிறது பெரும்பாலும் யார் சொன்னால் கிங்ஷிப்பை தான் குறிக்கும். இல்லை டிக்டேட்டர்ஷிப். டிக்டேட்டர்ஷிப் எக்ஸாம்பிள் வந்து இப்போ முசோலினி, ஹிட்லர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஸ். ஓகேங்களா. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு தான் நினைச்சதை வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் மேலே திணிப்பாங்க. அதான் 1% ரூல் தி ஹோல் கவர்மெண்ட். அந்த ஒரு ஆள் சொல்கிறது தான் அங்கே கவர்மெண்டே. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் தியோக்ரேசி. தியோக்ரேசிங்கிறது கிட்டத்தட்ட ஆட்டோக்ரேசி மாதிரி தான். ஆனால் இங்கே கிங்குக்கு பதிலாக இங்கே யார் ரூல் பண்ணுவாங்கன்னா ப்ரீஸ்ட்டு, பிஷப் இதே மாதிரி ரிலீஜியஸ் பீப்புள் யார் ரூல் பண்ணுவா, ரிலீஜியஸ் பீப்புள் வந்து ரூல் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டிகன் சிட்டி. வாட்டிகன் சிட்டியில் பார்த்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து யாரும் பிரைம் மினிஸ்டராவோ பிரசிடென்டாவோ ஆகிறது கிடையாது. யூரோப்பில் இருக்கக்கூடிய வாட்டிகன் சிட்டியில் பார்த்தீங்கன்னா யார் ரூல் பண்ணுவா, அங்கே வந்து போப். ஓகேங்களா. கிறிஸ்டியன்ஸோடைய மத குருமார்கள், கேத்தோலிக் சர்ச்சோடைய மத குருமாரான போப் தான் என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து ரூல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈரான். ஈரான்லேயும் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ரூலர் யார், ரூஹானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவருடைய பேர். ஸோ அவர் தான் ரிலிஜியஸ் குரு. ஓகேங்களா. அவர் வந்து என்ன பண்ணுவார், அங்கே ரூல் பண்ணுவார். இந்த மாதிரி நேபாள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில நாடுகளில் வந்து சில ரிலீஜியஸ் பீப்புள் வந்து ரூல் பண்ணுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம நித்யானந்தா இருக்கார். இப்போ கைலாஸ்ன்னு சொல்லிட்டு தனி நாடே உருவாக்கிட்டாரு. ஓகேங்களா. ஸோ அந்த கைலாச நாட்டையே யார் ரூல் பண்ணுறா, நித்யானந்தாங்கிறத ஒரு மத குரு அப்படி தான் என்ன பண்ணுறாரு, ரூல் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ தியோக்ரேசி அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ரூல் பை ரிலீஜியஸ் பீப்புள். அதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க ப்ளூட்டோக்ரேசி. ப்ளூட்டோ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ப்ளூட்டோ அப்படிங்கிறதுக்கு வெல்த்தி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ ப்ளூட்டோக்ரேசி அப்படின்னா கவர்மெண்ட் ரூல்டு பை வெல்த்தி பீப்புள். ஓகேங்களா. இந்த கவர்மெண்ட்டை யார் ரூல் பண்ணுவா, வெல்த்தி பீப்புள் தான் ரூல் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கா வந்து எலான் மஸ்க்கும் ஸ்டீவ் ஜாப்ஸும் ரூல் பண்ண அப்படி இருக்கும். அவங்களாம் பெரிய பணக்காரங்க. அவங்க ரூல் பண்ண அப்படி இருக்கும். ஒபாமா கிடையாது, ட்ரம்ப் கிடையாது, பைடன் கிடையாது. இவங்களாம் இல்லாமல் மற்றவங்க இதே மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஓகேங்களா. ஒரு பெரிய பணக்காரர் ரூல் பண்ணால் அது எப்படி இருக்கும். அதே மாதிரி இந்தியாவை வந்து அம்பானியும் அதானியும் ரூல் பண்ண அப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரூல் பண்ணக்கூடிய சிஸ்டம் எங்கேயா இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, ப்ளூட்டோக்ரேசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஒலிகார்கி. ஸோ ஒலிகார்கிங்கிற மீனிங் என்னன்னா, இப்போ ஆர்கியும் கிரேசியும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஓகேங்களா. ரூலிங் சிஸ்டம். ஸோ ஒலிகார்கி அப்படிங்கிறது செலக்டட் பியூ ரன்ஸ் தி கவர்மெண்ட். ஒலிகார்க்கினா ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுவாங்க. இதில் இந்த இந்த படத்தை பாருங்க. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து ப்ளூட்டோக்ரேசிக்கு வந்து இது எக்ஸாம்பிள். என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு பணக்காரர் தான் மக்களை வந்து என்ன பண்ணுறாரு, ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒலிகார்க்கி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, செலக்டட் ஃபியூ மக்கள் சின்ன பார்த்தீங்களா, கீழே இருக்க மக்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இங்கே மேலே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு பதிலாக ரூல் பண்ணுவாங்க. ஸோ ஒலிகார்க்கிங்கிறது என்னது, செலக்டட் ஃபியூ ரன்ஸ் தி கவர்மெண்ட். அடுத்து பாருங்க மோப்போ கிரேசி. கிரேசினா ரூலிங் சிஸ்டம். ஓகேங்களா. மோப் மோப்புங்கிற வார்த்தைக்கு என்ன பிரச்சனை, என்ன மீனிங் அப்படின்னா க்ரௌடுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ மோப்புங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்தாலே மக்கள் கூட்டமாக இருக்கிறது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ மோப்போக்ரேசி மீன்ஸ் டேக் ஓவர் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட் சிஸ்டமே அங்கே இருக்காது. ஓகேங்களா. அது ரூல் பண்ணிக்கிட்டு எல்லாமே ஓடி போயிடுவாங்க. கவர்மெண்ட்டை வந்து அந்த அந்த எல்லாத்தையுமே யார் கைப்பற்றுவாங்க, மக்களே வந்து என்ன பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணி இந்த கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் என்ன பண்ணியிருப்பாங்க, மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே உள்ள ரூலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து துரத்தி விட்டுட்டு அவங்க வீட்டெல்லாம் சூறையாடி தீ வச்சு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள பார்லிமெண்ட் எல்லாத்தையுமே மக்கள் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இதை தான் வந்து மோப்போக்ரேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ மோப்போ பொறுத்தவரைக்கும் இன்னொரு வார்த்தை கூட நீங்கள் என்ன வச்சுக்கலாம், மோப் லிஞ்சிங். இந்த வார்த்தை ரொம்ப நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வரும். இப்போ மோப் லிஞ்சிங் அப்படின்னா க்ரோடாக போய் மக்கள் க்ரோடாக போய் யாரையாவது அடிச்சு கொள்வது. ஓகேங்களா. அடிச்சு கொள்வது, துன்புறுத்துறது, இதைத்தானே சொல்லுவாங்க மோப் லிஞ்சிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ கூட்டத்தில் மொத்தமாக ஒரு கலவரத்தில் ஒரு 1-2 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 பேர் 200 பேர் என்ன பண்ணுவாங்க, அடிச்சு கொள்றதா மோப் லிஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ மோப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், க்ரௌடுன்னு அர்த்தம். ஓகேங்களா. மோப்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், க்ரௌடுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஓகே அடுத்து போகலாம். நான் இதில் பார்த்தீங்களா, மக்கள் வந்து கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போராட்டம் பண்ணி அவங்க கவர்மெண்ட்டை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அடுத்து பாருங்க மொனார்கி. மொனார்க் மொனார்க் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா கிங்.
இல்லைனா டாப் அஃபிஷியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அவங்க ரூல் பண்ணுறது யார் ரூல் பண்ணுவாங்கன்னா இது வந்து கிங் தான் ரூல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பிரிட்டன். பிரிட்டன் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். அங்கே பார்லிமெண்ட் எல்லாமே இருந்தால் கூட பியூர் டெமோக்ராட்டிக்னு சொல்ல முடியாது. மொனார்க்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ராணி கியூன் எலிசபெத் இந்த மாதிரி கியூன் விக்டோரியா இவங்களாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில இருந்தே என்ன பண்ணுவாங்க பல நூறு வருஷமாக வந்து பிரிட்டனுடைய அரச குடும்பமாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து அவங்களுடைய அசன்ட்டும் என்ன ஒரு சட்டம் வந்தாலும் அவங்களுடைய அசன்ட்டும் அவங்களுடைய அனுமதியும் அவங்களுடைய கையெழுத்தும் வேணும். ஓகேங்களா? ஸோ அதையும் இருக்கிறனால தான் பிரிட்டனை வந்து மொனார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கிங்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுவாங்க. ஸோ அனார்கி அனார்கி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அனார்கி கிட்டத்தட்ட சிமிலர் டு மோப் கிரேசி தான். மோப்போ கிரேசி மாதிரி இங்கே வந்து லாலெஸ்னஸ். இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு எதுவுமே இருக்காது. மக்கள் வந்து அவங்க விரும்பினபடி என்ன பண்ணுவாங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ப்ராப்பரான ஒரு ரூலிங் கவர்மெண்ட் அங்கே இருக்காது. அதை தான் அனார்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஜெரண்டோக்ரேசி. ஜெரன் ஜெரன்ங்கிறதுக்கு என்ன மீனிங்னா ஏஜ்டு இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஜெரண்டோக்ரேசி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டை யார் ரூல் பண்ணுவாங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வயசான பெரியவங்க தான் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை வந்து ரூல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யங்ஸ்டர் நிற்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து வயசானவங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணுவாங்க. அதான் இது அனார்கிக்கு இதையே சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? அனார்கிக்கு இதையே நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே. அப்போ மெரிட்டோக்ரேசி. மெரிட்டோக்ரேசி அப்படின்னா என்ன? மெரிட் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் மெரிட்டுங்கிற வார்த்தை நம்ம பார்த்துருப்போம். மெரிட் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ். மெரிட்டில் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலயமா என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெரிட்டோக்ரேசி மீன்ஸ் பொசிஷன்ஸ் ஆர் டிசைட் பை பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ரூல் பண்ணலாம். ஓகேங்களா? நல்லா படிச்சிருக்கணும், நல்லா டாக்டராக இருக்கணும், நல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும், நல்ல ஒரு மிலிட்ரி மேனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க நம்ம அந்த கவர்மெண்ட்டை ரூல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரூலிங் கவர்மெண்ட் இங்கே யார் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க மெரிட்டோக்ரேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராங்க. அவங்களுடைய கோல் அச்சீவ் பண்ண உடனே என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து ரூல் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ அவங்கள வந்து இவங்கள தான் வந்து மெரிட்டோக்ரேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க கிளெப்டோக்ரேசி. கிளெப்டோ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா தீஃப்னு அர்த்தம். ஓகேங்களா? திருடன். ஸோ ஒரு கவர்மெண்ட்டை ஒரு களவாணி பையன் நடத்தினா அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டே வந்து அந்த கவர்மெண்ட் ரூல் பண்ணுற அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாமே வந்து திருடங்க. ஓகேங்களா? வந்துட்டு ஸ்கேமில் ஈடுபடுது, மக்களுடைய பணத்தை சுரண்டுறது, இந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து கவர்மெண்ட் ரூல் பண்ணால் அந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க கிளெப்டோக்ரேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிளெப்டோக்ரேசி மீன்ஸ் வென் கவர்மெண்ட் இஸ் ரன் பை தீவ்ஸ் ஆர் கரப்டட் லீடர்ஸ். தீவ்ஸ்னா அவனுடைய தொழில் தீவ்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, திருடனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே வந்து நம்ம ஆட்சி கட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாத்துறது, அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறது. ஸோ இவங்கள என்ன சொல்லுவாங்க கிளெப்டோக்ரேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பியூரோக்ரேசி. பியூரோ அப்படின்னாலே வந்து டாப் ஆஃபீஷியல். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆஃபீஸியல் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி இருக்காங்களா? ஸோ இவங்கள தான் அவங்க என்ன சொல்லுவாங்க பியூரோக்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இதே மாதிரி பியூரோக்ரேட்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. அரசியல்வாதி இந்த மாதிரி இல்லாமல். ஸோ இப்போ நம்ம டெமோக்ரஸிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன வேணால் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் சில நாடுகள் எப்படி இருக்குன்னா இந்த டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணணும் கவர்மெண்ட்டை ரூல் பண்ணணும். அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எத்தனை வருஷம் இருந்திருக்கணும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எத்தனை வருஷம் இருந்திருக்கணும், ஒரு போலீஸாக இருந்திருக்கணும், ஒரு மிலிட்ரியாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் என்ன சொல்லுவாங்க பியூரோக்ரேசி. அந்த மாதிரி கவர்மெண்ட்ஸாக வந்து கவர்மெண்ட் இஸ் ரன் பை டாப் ஆஃபீஷியல்ஸ். ஓகேங்களா? அதான் பியூரோக்ரேசின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க அரிட்டோ அரிஸ்டோக்ரேசி. அரிஸ்டோ மீன்ஸ் வந்து நோபிலிட்டி. ஓகேங்களா? அப்போ அரிஸ்டோக்ரேசி மீன்ஸ் கவர்மெண்ட் இஸ் ரன் பை நோபல் ஃபேமிலிஸ். ஸோ பர்டிகுலர் ஃபேமிலிஸ் அந்த நோபல்னா வந்து நல்லா செல்வாக்கு உள்ள மக்கள்கிட்ட வந்து மதிப்பு மிக்க ஒரு குடும்பம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி குடும்பங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் என்ன பண்ணுவாங்க அரிஸ்டோக்ரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெரும்பாலும் அந்த காலத்தில் இருந்த ஆஹ், ஒரு ஒரு 600 ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூல் பண்ண கிங்ஸு அவங்களுடைய நோபல் ஃபேமிலிஸ் சொல்லிட்டு மந்திரிகள் இருப்பாங்க. ஸோ அவங்க அடுத்து வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கிரேக்கம் ஏன்ஷியன் கிரீக்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க நோபல் ஃபேமிலிஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை வந்து அவங்களே மாற்றி மாற்றி ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அரிஸ்டோக்ரேசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் இன்னைக்கு நம்ம 2 ரூட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று கிரேசிங்கிற ரூட் வேர்ட்ஸ் பற்றி,
அதில் என்னென்ன புது புது வார்த்தைகள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஃபோபியா அப்படிங்கிற வச்சு நிறைய ரூட் வேர்ட்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ ஏதாவது சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிருக்கோம். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், இதை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும், இல்லை பர்டிகுலர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எனக்கு எது நடத்துங்க, என்எம்எம்எஸ், என்டிஎஸ்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இதே மாதிரி பர்டிகுலர் இந்த டாபிக் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய விருப்பத்தை கமெண்ட்டை தெரிவிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.